ஜோசப் விஜயும் தமிழக வெற்றிக் கழகமும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இணைவார்களா? அதுக்கு ஏதோ பிஜேபி பெரிய முயற்சி எடுக்குது, மத்திய அரசு அழுத்தம் கொடுக்குது. எந்த அழுத்தமும் கிடையாது. அவர் ஜனநாயகன் அல்ல, அவர் பிணநாயகன். தமிழக வெற்றி கழகத்தின் மீது தமிழக மக்கள் அத்தனை பேருமே கோபத்தில் இருக்காங்க. ஒரு தொகுதியில கூட அவரால் டெபாசிட் வாங்க முடியாது. சும்மா சினிமா ஊடகங்கள் மூலமாக அவர் அத்தனை சதவீதம் வாங்கிடுவார், இத்தனை சதவீதம் வாங்கிடுவார். இதெல்லாம் போய் ஒரு பெரிய வதந்தி வந்துகிட்டு இருக்கு. ஜோசப் விஜயும் தமிழக வெற்றி கழகமும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இணைவார்களா? அதுக்கு ஏதோ பிஜேபி பெரிய முயற்சி எடுக்குது, மத்திய அரசு அழுத்தம் கொடுக்குது. எந்த அழுத்தமும் கிடையாது. நம்ம அனைவருக்குமே தெரியும், தமிழக வெற்றி கழகத்தின் மீது தமிழக மக்கள் அத்தனை பேருமே கோபத்தில் இருக்காங்க. இந்த தமிழக வெற்றி கழக நிகழ்ச்சி, ஜோசப் விஜய் நிகழ்ச்சி எங்க நடந்தாலும் மக்கள் இறந்து போகிறார்கள். அவர் ஜனநாயகன் அல்ல, அவர் பிணநாயகன். அது கரூரா இருக்கலாம், அல்லது சமீபத்தில் வேலூர்ல நடந்த நிகழ்ச்சியா இருக்கலாம். எல்லா நிகழ்ச்சியிலுமே அந்த தொண்டர்களுடைய நடவடிக்கை, ஜோசப் விஜயுடைய நடவடிக்கை மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய அதிருப்தியை, வெறுப்பை உருவாக்கி இருக்கிறது. மக்கள் எல்லோரும் தாவேகாவை வெறுக்கிறார்கள். அவருடைய ரசிகர்களில் ஒரு சிலர் அவர்கள் பைத்தியகாரத்தனமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த ஜோசப் விஜய் அவர் மக்களால் புறக்கணிக்கப்படுவார். ஒரு தொகுதியில கூட அவரால் டெபாசிட் வாங்க முடியாது. சும்மா சினிமா ஊடகங்கள் மூலமாக அவர் அத்தனை சதவீதம் வாங்கிடுவார், இத்தனை சதவீதம் வாங்கிடுவார். இதெல்லாம் போய் நிச்சயமாக ஜோசப் விஜய் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பும் கிடையாது. தேசிய ஜனநாயக கூட்டணி ஏற்கனவே வலுவா இருக்குது. தேசிய ஜனநாயக கூட்டணி தான் நிச்சயமாக திமுக ஆட்சி அகற்றும். அதிமுகவினாலதான் திமுகவை தோற்கடிக்க முடியும். ஜோசப் விஜயும் நம்முடைய ஐயா நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களும் இருவருமே மறைமுகமாக திமுகவுக்கு டூல் கிட்டாக செயல்படுறாங்க. மக்களுடைய விருப்பம் என்ன? இந்த அராஜக திமுக அரசு, ஊழல் திமுக அரசு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இந்த திமுக அரசு அகற்றப்பட வேண்டும். இதுதான் மக்களுடைய விருப்பம். அதனாலதான் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்திருக்கிறாங்க. ஆனா இவங்க என்னங்கிறாங்கன்னா, இல்ல நாங்களே தோக்கடிச்சிருவோம் அப்படின்னா என்னன்னா, ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு வரக்கூடிய வாக்குகளை திசை திருப்பக்கூடிய வேலையை தான் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியுடைய வெற்றி வாய்ப்பை கெடுப்பதற்காக திமுகவே மறைமுகமாக இவர்களை தூண்டி விடுகிறது. ஜோசப் விஜயுடைய நடவடிக்கையை பூரா தூண்டி விடுறது யாரு? முழுக்க முழுக்க திமுக தான். திமுகவுடைய டூல் கிட்டா தான் நாம் தமிழரும் செயல்படுகிறது, ஜோசப் விஜயும் செயல்படுகிறார்கள். சமூகத்தில் அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் கஷ்டப்படும் நபர்களை தேர்வு செய்து அவர்களது வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்க பிஹைண்ட் வுட்ஸின் சமூக நிகழ்ச்சி. உங்கள் பகுதியில் உதவி தேவைப்படும் நபர்களின் விவரங்களை இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம்.